யூனிட் எக்ஸசைஸ் 3டா. யூனிட் எக்ஸசைஸ் 3. அதில் பாரு, ஃபைண்ட் த ஜிசிடி அப்படி கொடுத்துருக்கு. ஃபைண்ட் த ஜிசிடின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோ. 3 கொடுத்துருக்கு. அதில் பாரு, ஃபைண்ட் த ஜிசிடி ஆஃப் த ஃபாலோயிங் டிவிஷன் அல்காரிதம் கொடுத்து 3 கொடுத்துருக்கு. சரிங்களா? 2x⁴ ப்ளஸ் 13x³ 27x² 23x ப்ளஸ் 7. நெக்ஸ்ட்டு ஆ ஆ ஆ ஆ நீ இது வரைக்கும் செஞ்சது நல்லா கவனிச்சு பாரு. 2க்கு தான் செஞ்சிருக்கீங்க, 3க்கு செஞ்சிருக்கீங்களா? நான் இருக்கான்னு பாரு. 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம். f(x) ஒன்று கொடுத்துருக்கோம், g(x) ஒன்று கொடுத்துருக்கோம். 2யும் கம்பேர் பண்ணி தான் நீ செஞ்சிருப்ப. ஆமாவா இல்லையான்னு பாரு. f(x) g(x) வேணா இதை q(x)ன்னு எடுத்துக்க. ஃபஸ்ட்டு 2 கம்பேரிசன் பண்ணுவோம். சரியா? எது 2 பெருசுன்னு? இது 4. அப்போ f(x) கிரேட்டர் g(x). அப்போ பொறுமையாக தான் செய்யணும். f(x) உள்ளே வரணும். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்க. கரெக்டாக இருக்குது. ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும், ஃபாஸ்ட்டாக யோசிக்கணும். என்னடா கரெக்டாக இருக்குன்னு கேட்குறாங்க சார் அப்படின்னா, நம்பர் இருக்குது, டேம் அப்படி கேட்குறேன். நம்பர்ஸ் எடுத்தே செய்யலாம், தப்பு கிடையாது. டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். நம்பர் 2 13 27 23 7 இந்த எடுத்துட்டேன். இதை இங்கே எழுதுறேன். 1 3 3 1 2 டிவைடட் பை 1 அப்போ 2 அப்படியே மனசுலேயே போட்டேன். அங்கே எழுதுறத இங்கே எழுதிட்டேன். இந்த அப்படி எழுதணும். 2 டிவைடட் பை 1 என்னது 2. அப்படியே நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 3 2 6 6 2. கொஞ்சம் தள்ளி தள்ளி எழுதிக்க, ஏன்னா நம்பர் பக்கத்து நம்பர். 2 6 6 2. சைன் சேஞ்ச் பண்ணுறோம். சைன் சேஞ்ச் பண்ணணும். எப்படி செய்கிறோமோ அது மாதிரி செய்யணும். இது 2யும் 7 + 7. இது என்ன வரும் பாரு, பொறுமையாக நிதானம் பாரு. +21. இது என்ன வரும்? +21. நெக்ஸ்ட்டு 7. அப்படியே மேலே ஏற்றி விட்டுக்கோ. இப்போ இதை வந்து நம்பரு வெயிட்டு, இது நம்பரு. இதில் 7 வெளியே எடுக்கலாம் பாரு. தெரியுதா சொல்கிறது? 7x³ + 21x² + 21x + 7 ≠ 0 அப்படின்னு எழுதிக்கிறணும். 7 வெளியில் எடுத்துட்டோம்னா x³ 3x² + 3x + 1 ≠ 7. அங்கிட்டு போனால் 0 ஆயிரும். அப்போ x³ 3x² 3x + 1 ≠ 0 அப்படின்னு அர்த்தம். இது 2 ஒன்றா இருக்குது, தெரியலாம் பாரு. என்னடா ராஸ்கல்ஸ், இந்த இது ஒன்றா இருக்குது, தெரியலையா இல்லையா? அப்போ இது ஒரு ரிசல்ட்டு. இப்போ நான் அடுத்த ரிசல்ட்டுக்கு வரேன். என்ன ரிசல்ட்டுக்கு வரேன் அப்படின்னா, இது வந்து என்னது g(x)ஆ? g(x). இன்னொன்று வந்து பெருசு q(x)-ஐ விட. சரியான்னு பாரு. இப்போ நான் அகைன் வர்றேன். இதுதான் வெளியில் வரும். 1 3 3 1. q(x) என்ன கொடுத்துருந்துச்சு? ஸ்கொயர்லான கொடுத்துருந்துச்சு. கடைசி அவ்வளோதான். இப்போ 1 டிவைடட் பை 1 1. சரியான்னு பார்த்துக்கா. எது தப்பு? இதை உள்ளதுக்கு போடணுமா? மாற்றிலிட்டேனா? மாற்றிலிட்டேன். இதை உள்ள போட்டுக்க. 1 3 3 1. இங்கே 1 to 1. ரைட். 1 டிவைடட் பை 1 அப்போ என்னது 1. சரிங்களா? பார்த்துக்கோ. அப்போ இங்கேயே 1 1 1s are 1 1 2s 2 1 1s are 1 1 2 1 மைனஸ் அடிச்சிடலாம். 1 2 1. சரிதானா? அடுத்து நெக்ஸ்ட்டு இதை திருப்பி எழுதணும்ல. 1 2 1. ஃபர்ஸ்ட் நம்பர் டிவைடு ஃபர்ஸ்ட் நம்பர் 1. சரிங்களா? ஹோல் இப்படி எழுதிடுறோம். 1 1s are 1 2 1 1 2 1 மைனஸ் அடிச்சுட்டா 0 அப்படின்னு எழுதிட்டு இந்த இடத்துல உள்ளதான் HCF. இந்த இடம் தான் GCD HCFன்னு சொல்கிறது. therefore GCD = x² + 2x + 1. இது செய்கிறதுக்கு உனக்கு என்ன இருக்குன்னு கேட்குறேன். எனக்கு அதான் இங்கே புரியலை. ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு தெரியல.
கணக்கை வந்து ஒருநிலைப்படுத்தணும். கணக்கை மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணும். முதல்ல மனசை ஒருநிலைப்படுத்தலைன்னா ஒன்றும் செய்ய முடியாதுடா. இப்போ நான் செஞ்சேன்னா எரிச்ச பொருள் நீ கொடுத்த காசுக்காண்டிலாம் செய்யலை, நானாக செய்கிறேன் விருப்பப்பட்டு. சீரியஸாக தான் பேசுகிறேன். நம்ம பயலுக்கு முடிஞ்ச அளவு சொல்லிவிட்டேன், வீட்டு வீடு கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்ல தெரியாதா? இல்லை, எல்லா இடத்துலையுமே இருக்குன்னா நேற்றுலாம் நீங்கள் படிக்கிற ஆள் செஞ்சுருக்கணும். ஹோம்ஒர்க்குன்னு தான் சொல்லுவாங்க, நியூ டெக்ஸ்டேஷன்லாம் பெரும்பாலும் செஞ்சு போட மாட்டாங்க. அப்போ நம்ம தான் தேடணும், என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க ரிலேட்டடாக உள்ள என்ன இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு சொல்லி தேடி செஞ்சு பார்க்கணும். தனுஷா பார்த்துக்குங்க. அதனால தான் நான் சொன்னேன், போன வருஷம் பிள்ளைங்கள்லாம் இங்கேயே படித்து இங்கேயே கரெக்ட் பண்ணிட்டு போயிடுச்சு. வீட்டிலலாம் படிக்காது. ஜிசிடி தெரியுமா? தெரியும். இதில் அப்படியே எக்ஸசைஸ் செய்யணும்னா எக்ஸசைஸ் செஞ்சுக்கிற வேண்டியதான். இதில் உனக்கு என்ன சிரமமாக இருக்குன்னு எனக்கு தெரியல. இதில் 3 ஈக்குவேஷன் வேறு. இது 3 ஈக்குவேஷனு நீங்கள் செஞ்சுருக்க ஃபுல்லாக 2 ஈக்குவேஷன் செஞ்சுருக்க. நல்லா கவனிச்சு பார், பார்த்துக்க. திருப்பி